ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி வத்தல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு வத்தல் தான். இதுக்கு நீங்கள் மாவு பிசைய தேவையில்லை, பிழிய தேவையில்லைங்க. அடுப்பில் கஞ்சி காசமும் தேவையில்லை. ஆமாங்க, இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வச்சு தாங்க செய்ய போகிறோம். ஈஸியான ரெசிபி தான், வாங்க பார்த்துடலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீல நீல வாக்கோ இல்லை நல்லா குண்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கிட்ட பிறகு நான் ஒரு 1 kg அளவுக்கு வாங்கியிருக்கேங்க. சூப்பராக இருந்தது உருளைக்கிழங்கு, மலிவாகவும் இருந்தது. ஒரு 30 ரூபாய்க்குள்ளே தான் கிலோவே இருந்தது. இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை எல்லாமே அலசிடலாங்க. உப்பு போட்டு அலசிக்கலாம். நான் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. மலிவாக கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு அவசியமே இல்லைங்க வெளியே போக. அதுவும் இல்லாத இந்த லேஸ் குர்குரே இந்த மாதிரிலாம் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செய்யும் போது டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாமே நல்லா மண்ணில் தான் அலசி எடுத்துடலாம். இப்போ தோல் நீக்க போகிறோம். நீங்கள் பசங்களுக்கு லீவ் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் தான் இப்போ நான் செய்கிறேன். சம்மர் சீசனில் தான் செய்ய போகிறோம் இல்லைங்களா, அப்போ பசங்கக்கிட்ட கூட கொடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் நீங்கள் நீக்க சொல்லலாம். இதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தோலையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை செடிகளுக்கு உரமாக போட்டிங்கன்னா செடியும் நல்லா செழிப்பாகவும் வளரும், பூ காய் எல்லாமும் நல்லாவே வைக்குங்க. இதை ட்ரை பண்ணி கூட நீங்கள் ஒரு பல்ஸ் மோட் போட்டு கூட செடிகளுக்கு போடலாம். இல்லை அப்படியே போட்டிங்கனாலே அடிக்கிற வெயிலில் இது நல்லாவே காஞ்சிடுங்க. இப்போ இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு மறுபடியும் ஒரு அலசணுங்க. அலசிட்ட பிறகு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி குண்டாக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா வத்தல் கொஞ்சம் திடமாக வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். குட்டி குட்டியாக பொட்டேட்டோ எடுத்தோன்னா ரொம்ப குட்டி குட்டியாக வந்துடும். அப்புறம் பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா குட்டியும் பெருசுமா ரெண்டும் பொரிக்கும் போது கொஞ்சம் தீஞ்சாப்பில் ஆகிடும். அந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்குங்க. நீங்கள் எடுக்கும் போதே கொஞ்சம் பெருசாக எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி அலசி எடுத்துடலாங்க. ஃபுல்லாக நல்லா அலசி எடுத்துருங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதில் வச்சு தாங்க சீவ போகிறோம். சீவி எடுத்துடலாம் வாங்க. இப்போ இதை ஒரு பாருங்களேன், வாழைக்காலாம் சிப்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதில் தாங்க நம்ம இப்போ சீவ போகிறோம். ஃபுல்லாக சீவி எடுத்துடலாம். எந்த நீங்கள் எப்படி வேணும்னாலும் பண்ணலாங்க. ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி வேணும்னா கூட அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக மெலிசாக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் வத்தல் மாதிரியே பண்ணுறதுக்காக இது ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஷேப்பே நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். பொட்டேட்டோ பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்கங்க. அதுலேயும் பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் கொடுத்தா பசங்களுக்கு கேட்கவா வேணும், ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவாங்க. அதனால் இப்போ இந்த பொட்டேட்டோ சிப்ஸை நம்ம இந்த டைம் வீட்லேயே தான் செய்ய போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி சீவி எடுத்துடலாம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் ஃபிங்கர் சிப்ஸ் கூட போட்டிருக்கேங்க. பொட்டேட்டோவை வச்சு எப்படி ஈஸியாக கிறிஸ்பியாகவும் செய்யலாம், கடையில் கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் போட்டிருக்கு. டைம் கிடைக்கும் போது நீங்கள் அதை போய் விசிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதையும் மறுபடியும் அலசிக்கலாம். ஏன்னா நம்ம கையில் வச்சு எல்லாத்தையும் செய்கிறோம் இல்லைங்களா, நல்லா அலசி எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்தையுமே இப்போ சீவி எடுத்தாச்சு, ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்களேன் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது. எல்லாமே சூப்பராக கட்டாயி வந்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒன்றத்தில் வேக வைக்க போகிறோம். அதை என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம இப்போ இதை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ஒரு கடாயில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட தண்ணி எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதில் நம்ம ஒரு வேக்காடு வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம அப்படியே தான் பொரிக்க போகிறோம். இதில் சால்ட் கொஞ்சம் ஏறுனா நம்ம பொரிக்கும் போது வத்தலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த சலசலன்னு கொதிக்கிற தண்ணியில் சீவி வச்சுருந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒட்டிகிட்டு இருந்தால் கூட இந்த தண்ணியில் கொதிக்கும் போது அது நல்லாவே வெந்துருங்க. அதாவது ரொம்ப வேக்காடு வைக்கக்கூடாது. ஒரு 2 to 3 minutes அளவுக்கு வெந்தாலே போதும். இது மெலிசாக இருக்கிறதுனால குயிக்காகவும் வெந்துடும். அதில் இப்போ எல்லாத்தையுமே நான் எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே டைமே போதும். அதுக்கு தான் நான் பெருசாக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ இதை விட நீங்கள் இன்னும் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா இன்னும் பெரிய பாத்திரமாக வச்சு செஞ்சுக்குங்க. நல்ல நிழலில் இருந்தாலும் ஒரே நாள் வெயில் போதுங்க. அடுத்த நாள் நிழலில் ஒரு நாள் காய வச்சிங்கனாலே சூப்பராக நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுர தள்ள ஆரம்பிக்குது பாருங்களேன், கொதிக்க ஆரம்பித்தாச்சு.
இப்போ இதனோட சால்ட்டும் வந்து இந்த பொட்டேட்டோஸில் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ பொரிக்கும் போதும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே அதில் சால்ட் ஆட் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு வந்து காரம் ஸ்பைஸியாக வேணும்னா அதுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாத்தூள் ஏதாவது ஆட் பண்ணி அப்படி கூட நீங்கள் சாப்பிடலாம். பசங்களுக்கு இதை நீங்கள் பொரித்து ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். எப்பப்பெல்லாம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் இல்லையோ இதை பொரித்து கொடுத்து பாருங்கள். லேஸ் எல்லாம் சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ இதை நான் எல்லாமே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மடங்கும் போதும் தெரியும். அந்த நார்மலாக இருக்க பொட்டேட்டோக்கும் இப்போ இந்த ஒரு வேக்காடு வேந்த பொட்டேட்டோக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஃபுல்லாக நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுங்க. இன்னொரு வத்தல் ரெசிபியில் அடுப்பே இல்லாத எப்படி செய்யலாம் அப்படின்னா அவல் வச்சு செய்யலாங்க. நீங்கள் வந்து ரெட் அவல் வச்சு கூட செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். நார்மல் அவலை வச்சும் செய்யலாங்க. அதுக்கு அடுப்போ இல்லை நம்ம காச வேண்டிய அவசியமோ இல்லை. அது வந்து சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம பிசைஞ்சு புளிஞ்சு எடுத்தாலே போதும், அவல் ரெடி ஆகிடும். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வத்தலும் நான் ட்ரை பண்ணியிருந்தேங்க, சூப்பராகவே வந்திருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா டொமேட்டோ வத்தலும் செஞ்சுருந்தேன், அதுவும் சூப்பராக வந்தது. நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வந்து வெயிலில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு காட்டன் டவலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரித்து விட்டுருங்க. அப்போ தான் இந்த வெயிலில் வந்து நல்லாவே அது காஞ்சிடும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு டைம் காய வைக்க போகிறோம். ஸோ இது மேலே வந்து நான் மாடியில் வைக்கிறதுனால டஸ்ட் வராத இருக்க இதுக்கு மேலே இன்னொரு ஷாலை போட்டு தாங்க போயிருந்தேன். மெல்லீஸாக இருக்க ஷால் ஒன்று போட்டிருந்தேன். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டஸ்ட் எதுவும் வராது அப்படின்னா அப்படியே ஓப்பன் பண்ணி கூட விட்டுருங்க. ஸோ இது எல்லாமே நான் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டேங்க. இந்த சம்மரில் தாங்க இந்த மாதிரி வத்தல் வடகம் இது எல்லாமே செய்ய முடியும். எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மூர்க்காலாம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எதனா ஒன்று ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்ய முடியும்னா அதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட சேனல்லையும் நான் அதை போடுவேன். இந்த பொட்டேட்டோவை வச்சே கூட நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் வந்து வத்தல் செய்வீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் செஞ்சு பார்க்கணும், எனக்கும் தெரியாது, இது ஒரு மெத்தட் தான் தெரியும். ஃபிங்கர் சிப்ஸ் வேணால் தெரியுங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், என் பசங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல்லாக ஆயாச்சு. இதை வந்து நான் காலையில் போட்டு ஈவினிங் வரைக்கும் விட்டுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ஒரு தாம்பால் தட்டில் போட்டு மறுபடியும் நான் வந்து வெயிலில் தாங்க வச்சேன். பால்கனிலே வச்சுட்டேன், மாடியெல்லாம் வைக்கலிங்க. இதிலே காயட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன். 2 days ஆயாச்சு. அடுத்த நாள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி நான் பொரிக்க போகிறேன். எப்படி வத்தல் ரெடி ஆயாச்சு பாருங்கள். சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக சின்ன கடாயில் வந்து வறுத்து காமிக்கிறேன். ஆயில் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே நம்ம பொரிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். சூப்பராக வந்துருக்கு. பார்த்தாலே தெரியும். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னா அந்த சைஸை வந்து சீவும் போது இன்னும் கொஞ்சம் திக்காக செஞ்சுக்குங்க. இது வந்து ஒரு டிஷ்யூ போட்டிங்கன்னா ஆயில் அப்சர்வே ஆகலைங்க. நான் வந்து சட்டுன்னு எடுக்கவும் அடுத்தடுத்த வத்தலை பொரிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் திக்காக இருக்கிறதே இந்த மாதிரி வருங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சுட்டு நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வத்தலையும் ஸ்டோர் பண்ணி வைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வத்தலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குக்கிங்கும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன். கண்டிப்பாக இதில் இருக்க ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளோட சேனல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்பு வகைகளோடு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.